நெல்சன் திலீப் குமார் அவர்களுடைய இயக்கத்தில் ஜெயிலர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஸ்டாருடைய கம்பேக் திரைப்படமாக அமைந்து வந்திருக்கு. இந்த வெற்றியால மீண்டும் புத்துணர்வு அடைந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய படங்களை ஒப்புக்கொண்டு வருவதும் அந்த வகையில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படத்திலுமே நடித்து முடித்திருக்கார். மேலும் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து வெற்றி இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாகவும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய நெகட்டிவ் கேரக்டர் நடிப்பார் என்றும் பல வருடங்களுக்கு அவருடைய நடிப்பில் வித்தியாசமான படமாக கூலி திரைப்படம் அமையும் என கோலிவுட் வட்டாரத்திலுமே பேச்சுகளுமே அடிபட துவங்கியிருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் விரைவில் தொடங்க இருக்கிற நிலையில சூப்பர் ஸ்டார் அவர்கள் அடுத்த திரைப்படம் பற்றிய தகவல்களுமே கசிந்திருக்கு. அந்த வகையில சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்தை நம்ம நெல்சன் அவர்கள் இயக்க இருப்பதாகவும் கூலி திரைப்படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்தில் தான் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த திரைப்படத்திற்கு பாத்தீங்கன்னா ஹுக்கும் என தற்பொழுது பெயரிடப்பட்டிருப்பதும் படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிய பின்பே இந்த டைட்டில் மாற்றம் இருக்கும் என கிசுகிசுக்கப்படுகிறது. அடுத்த வருடம் முதல் சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மேலும் ஜெயிலர் படத்துடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருந்த நம்ம அனிருத் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.